ஹாய் காய்ஸ், இங்கே பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறோம். அது என்னதுன்னு சொல்லுங்கள். காமி இங்கே பாருங்கள். சண்டே மட்டன் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாருன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் என்ன ராக்கிது மட்டன் வாங்கினுவானா இறால் பாருங்க. எங்கள் வீட்டு குப்பையிலேயே இறால் இருக்குது. விவசாயி நண்பன் இவ்வளோ எடுத்து போடுறோம். ஐயோ பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இதை வெளிநாட்டில் சாப்பிடுவாங்க தெரியுமா ராக்கி? இங்கே பாருங்க. ஐயோ எப்படி இருக்கு பாரு ராக்கி. இங்கே இருக்கு பாரு ராக்கி இங்கே பாரு. இங்கே பாரு. இங்கே பார்க்கவே பயமாக இருக்குப்பா. சொல்றா ஏய் நாய் பாரு வெயிட் பண்ணிங்கிறாரு. நிறைய இருக்குப்பா. சமைச்சு சாப்பிடலாம். வேணாம் தீரம் கடிச்சிரும். நிஜமா வெளிநாட்டுல இது சாப்பிடுறாங்க. நிறைய வீடியோ. என்னப்பா இவ்வளோ இருக்கு. ஓ பாருங்க குட்டி பாவம் மண்ணுக்குள்ளேயே விட்டுறாக்கி. சீக்கிரமா இந்த இது மாடு வீடியோ பண்ணல. அங்க பாரு மாடு வீட்டு. உன் பேர் தெரியல. ஆமாடா உன் பேர் தெரியலடா. கோகுல்டா தூ பேருடா. இது என்னடா இது பேர் என்னடா? மண்புழு. இவ்வளோ பேச இருக்கு. நீட்டாக தானே இருக்கும் மண்புழு. அப்படியா? ஏய் ஆமாண்டா அவங்க கழனிக்கு எத்தனை போய் போடுறா. ஏய் இன்னும் நிறைய இருக்கு எடுப்பா. இது 1 கிலோ வந்துட்டு இருக்கும் போலையா? நீ எடுக்கிறத பார்த்தா 1 கிலோ வந்துடும் போலன்ற. ஆமா இங்க பாருங்க. இதுதான் எங்க வீட்டில் இன்னைக்கு ஃப்ரை. இது பேர் என்ன? ஏய் அது அடிக்காது பாவம். மண்புழு ஃப்ரை. எங்க காணோம்? மண்ணுக்குள்ள ஓடிச்சோ பாருங்க. எவ்வளோ இருக்கு பாருங்க. ஆமா ஆமா மண்ணு தோண்டுது. எங்க ராக்கி போச்சு? இங்க பாருங்க. பாத்தீங்களா? அது வருது பாரு. ஏய் எல்லாம் மண்ணுக்குள்ள போகுதுப்பா. மண்ணில் தானே இருக்கும். இதுயா அந்த மேல் தோல் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு. நிஜமா ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுலலாம் வந்து அப்படியே இது பாயில் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. ஆமாம் நம்ம ஆனால் அப்படி சாப்பிட வேணாம். அது எடுத்து ஆமாம் நிஜமாவே தான் சாப்பிட போகிறோம். ஆமாம் தீரன் நீ தான் சாப்பிடணும். தூளாக சொல்லாத. நீ பார்த்து தானேடா இன்ஸ்டாவில் பார்த்திய. இதை எப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாங்க. போதும் இந்த பக்கம் தனியாக எடு. அதுதான் இது. இன்னைக்கு நைட்டு தான் ரசம் வச்சுட்டு இந்த மண்புழு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஆமாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். போதும் விடுப்பா. ஏய் இதே எப்படி பாரு எவ்வளோ அடிச்சிருமா? ஆமாம் அதுக்கு ஏதோ இருக்குது முன்னாடி அந்த இது. இந்த பக்கம் வா எடு. உனக்கு பயமா இல்லை ராக்கி? பாருங்க இதுதான் மண்புழுவா என்னதுன்னு தெரியலப்பா. இவ்வளோ பெருசாக இருக்குது. இறால் மாதிரி இல்லை. எப்படி குப்பைக்குள்ள போச்சு? குப்பையில் உருவாகுது. சாணி அதில் இதை சாவச்சலாமா? இதில் போடலாமா? பாவம் இதில் போடலாமா? ஆமாம் இந்த மண்ணுக்குள்ளே போட்டுடலாம். காக்காலாம் தூக்கின்னு ஓடுது. விவசாயி நண்பன் வந்தான். ஆமாம் இன்னைக்கு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். என்னன்னு சொல்லுவாங்க வராங்க. ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். அவங்க தான் விவசாயிக்கணும். ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இது என்னதுக்கா இது? அதான் என்ன புழு கேட்குறேன். சாணி புழுவா? சாணி புழுவான் ராக்கி. இங்கே பாருங்க மக்களே இது வந்து சாணி புழுவான். அப்படியா? இங்கே பாருங்க மக்களே இது பேர் வந்து சாணி புழுவான். ஏய் சாப்பிட்றா நல்லா இருக்கும். ஏய் நீ இன்ஸ்டாவில் பார்த்த தானே ஒரு வீடியோவில் இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாங்க தானே. இன்னைக்கு நைட்டு தான்டா ஃப்ரை. ரசம் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ண போகிறேன். ராக்கி கையில் எடுப்பியா நீ இதை? ஆமாம் ராக்கி இதை பாரு முன்னாடி இது தெரியுதா? அதில் கடிச்சிடும் போல. இது மண்புழு இல்லை ராக்கி. மண்புழு வந்து நீட்டாக வேற மாதிரி இருக்கும். இது சாணி புழுவான். எப்படி இருக்கு பாத்தியா? ஏய் வேணாம்பா. யார் சொன்னா? இப்போ பாரு காக்காலாம் வந்து தூக்கின்னு போகுது. நீ எப்படி பண்ணாலும் அது இதுவாகிடும். ஏய் அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ இருக்கும்ல.
இது என்னதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாணி புழுன்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். பாய். அது எல்லாம் உள்ளே வருது, கீழே அடியில் வருது. ஓகே ஓகே பாய் பாய் ராக்கி பாய். தீரனுக்கு தான் நைட்டு ஃப்ரை பண்ணி தர போகிறேன் நான்.